வாகர்தாய சம்ருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் 9/9/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. பொதுவாக நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது முதல் வணக்கத்துக்குரியவராக விநாயகப் பெருமானை போற்றி வணங்குவோம். எந்த ஒரு காரியங்கள் தொடங்குகின்ற பொழுதிலும், ஒரு வெளியூர் பயணம், ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் என்கின்ற பொழுதிலும், ஒரு வீட்டிலே நடக்கின்ற சுப காரியங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதலிலே விநாயகரை வணங்கி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு பன்று தொட்டு இருந்து வருகிறது. முதல் வணக்கத்துக்குரியவர் விநாயகப் பெருமான். அந்த வகையிலே நாம் இந்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வோம். ஒரு வெளியூர் பயணம் செல்லுகின்ற பொழுது, இப்போ பொதுவாக யாழ்ப்பாணத்திலே இருந்து கொழும்புக்கு செல்லுகின்றவர்கள் இடையிலே முருகண்டி பிள்ளையாரிடத்திலே அங்கே நின்று கைகால் அலம்பி அந்த பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் அடிக்காமல் யாருமே இங்கால வரமாட்டார்கள். அதேபோல் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் போகின்றவர்களும் அந்த முருகண்டி ஆலத்திலே சென்று வாகனத்தை நிறுத்தி கைகால் அலம்பி தேங்காய் எடுத்து அதை சுத்தமாக கழுவி சிதறு தேங்காய் அடிக்கின்ற வழக்கம். அவ்வாறு அந்த சிதறு தேங்காய் அடிக்கின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகி இறையருள் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே அமைவதற்காக அந்த சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கிறோம். இந்த சிதறு தேங்காய் முதலிலே யார் இந்த சிதறு தேங்காய் விநாயகருக்கு உடைத்தார், எதற்காக உடைக்கப்பட்டது? விநாயகப் பெருமானுக்கு முன்னிலையே மட்டும்தான் சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். இப்போ நாங்கள் எல்லா கோயிலையுமே இந்த தேங்காய் உடைக்கிற ஒரு வழக்கம் வந்துட்டுது. சிதறு தேங்காய் கும்பந்தூக்கும் போது சிதறு தேங்காய் அடிப்பது, சுவாமி சித்திரக்குள்ள சிதறு தேங்காய் அடிப்பது, விநாயகரை நினைத்து அடிப்பது. அதனாலே எல்லா ஆலயங்களிலுமே அதனை ஒரு வழக்கமாக நாம் கொண்டோம். விநாயகப் பெருமானுக்கு மட்டும்தான் சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். ஏனைய ஆலயங்கள் எல்லாம் கத்தி எடுத்து தேங்காய் பாதி இரண்டாக உடைத்து வைப்பார்கள். பிள்ளையாரை கும்பிடுகின்ற பொழுது சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்வது. இதை ஏன் யார் முதலிலே செய்தார்கள் என்றால், இது முதலிலே நாரத மகர்ஷி விநாயகப் பெருமானுக்கு இந்த சிதறு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தாராம். எதற்காக என்றால், அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்றவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியானவன், அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன் தாரகன் மித்யுங்கம் கமனாக்கி என்ற அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்கு தேரிலே ஏறி புறப்பட்டாராம். இந்த தேரிலே ஏறி புறப்படுகின்ற பொழுது விநாயகருக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் சிவன். யாராக இருந்தாலும் எந்த காரியம் செய்கின்ற பொழுதிலும் எதனை தொடங்குகின்ற பொழுதிலும் முதலில் உன்னை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உன்னை நினைக்காமல் யாராவது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது இடையூறாக நின்றுவிடும், தடைப்பட்டுவிடும் என்று அருள் கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு அருள் கொடுத்த சிவன்
தன்னை மதிக்காமல் தன்னை நினைக்காமல் போருக்கு போகிறார் என்று விநாயகப் பெருமான் தேரினுடைய அச்சை உடைத்தார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.